பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தை பொங்கலுக்கு நம்ம பொங்கல் வைக்கலாம் வாங்க. அதுக்கு இது புதுசாக விளைஞ்ச நெல்லை வச்சு புது பச்சரிசியை வச்சு செய்கிற பொங்கல். இது நம்ம அறுவடை திருநாள். இது நம்ம எப்படி செய்யலாம், எப்படி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கு, புது அரிசி. அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கு, 1.5 கப்பு வெல்லம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ பானையை நம்ம அலங்காரம் பண்ணலாம். வெங்கல பானையில் இந்த விபூதியும் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கும் வச்சு இப்படி கட்டி வச்சுருக்கு. இது நம்ம எப்பவும் வழக்கமாக பாரம்பரியமாக செய்கிறது. ஏலக்காயை நுணுக்கி வச்சாச்சு, நெய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கு, பால் ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம், அது கூடயே பச்சரிசியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா களையணும். களைஞ்சு நம்ம கையால் பிசைஞ்சு விட்டு தண்ணியை வடிகட்டணும். இந்த மண் தவிடு இதெல்லாம் இருந்ததுன்னா வந்துடும் வழியில். அதுக்காக நமக்கு அந்த இப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்து வடிகட்டி எடுத்துடலாம். இந்த தண்ணி நமக்கு வேண்டாம், இது கீழே கொட்டிடலாம். அடுத்து ஊற்றுற தண்ணியை 2 தரம் நம்ம இது போல் சலடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் தவிடு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அரிசி இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம பொங்கல் வைக்கும்போது கொதி வந்துடும் பொங்காமல். அதுக்காக இப்படி சலடை வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஏற்றியாச்சு. அடுப்பில் நம்ம பானையை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு முதல்ல பால் ஊற்றணும். பாலை பானையில் ஊற்றிக்கலாம், வெங்கல பானையில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இது 2க்கும் சேர்த்து ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது அளவு அப்படியும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த பானையோட உள் விளிம்பில் 1 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் பொங்கி வரத்துக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ பானையோட உள் விளிம்பில் 1 இன்ச்சு கீழே இருக்க மாதிரி வச்சுருக்கு. அந்த அளவு வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப கீழே வச்சா பொங்க நேரம் ஆகும். இப்போ நல்லா சூடாகட்டும். சூடாகி பொங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், பொங்க போகுது. இப்படி பொங்கணும். நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை கையில் எடுத்து, அரிசியும் பருப்பையும் எடுத்து இப்படி ஒரு சுற்றி 3 தரம் அது போல் அரிசியை போடணும். போட்டுட்டு அந்த தண்ணியை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை உள்ளே இருக்கிற தண்ணியில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மொண்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் அரிசியும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்துட்டு நம்ம கலக்கி விடணும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், அனல் அடிக்கும். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொங்கல் வைக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கணும். அடியில் போய் அரிசி அப்படியே தங்கிடாமல் இருக்க நல்லா கலக்கி விட்டோம்னா இது போல் கொதி வரும். நம்ம கொதியில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா குழஞ்சி வேகணும். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா குழஞ்சி வேகணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். சப்போஸ் நம்ம தண்ணி எடுத்து வச்சது உங்களுக்கு பானையில் இருக்க தண்ணி பத்தலைன்னா நம்ம எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நிறைய முதைய சேர்த்துட்டோம்னா பொங்கி பொங்கி வலியும். அதுக்காக தான் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். நல்லா குழைய வேகணும் இந்த அரிசியும் பருப்பும். அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்கணும். நல்லா நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். நல்ல அதோடையே இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஏன்னா குழையணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த தண்ணியெலாம் இழுத்துட்டு ஓரளவுக்கு தண்ணியோடு இருக்கும்போது நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது வெல்லம் சுத்தமான வெல்லம் இல்லைன்னா நம்ம தண்ணியில் வச்சு அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி
திக்கானோடனே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய இழுக்காது இனி. இப்போ இது நல்ல வெல்லங்கிறதுனால நம்ம நுணுக்கி வச்சாச்சு. இதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். இது வெள்ளையாக இருக்கிறதுனால பொங்கல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. சிகப்பு வெல்லமாக இருந்ததுன்னா நல்லா சிகப்பாக இருக்கும் பொங்கல். இதுபோல் அடிக்கடி இப்படி கலந்து கொடுத்துக்கணும். ஏன்னா வெல்லம் போட்டதுக்கப்புறம் அது அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தோட அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி, இது வீட்டில் உருக்கின நெய், அதனால் முருங்கை இலை போட்டிருந்தது அப்படியே வந்திருக்கு. அதனால் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். வறுத்துட்டு அது தனியாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த நெய்யிலேயே திராட்சை பழம் சேர்த்துக்குவோம். அது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் இந்த பொங்கலோடு சேர்த்துக்குவோம். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து கெட்டியாயிடுச்சு பொங்கல். எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டுக்குவோம். அடிக்கடி இது போல் கலக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம மீதி நெய்யை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கணும். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நெய்யும் ஏலக்காய் பொடியெல்லாம் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதோட வெண்பொங்கலும் செஞ்சு அப்படியே எடுத்து வச்சும் நெய்வேத்தியம் பண்ணலாம், இல்லை இலையில் பரிமாறியும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.